ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசித்தோம். பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து வேறு பகுதிகளில் இருந்து நாம் எடுத்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11 ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முதலாவதாக அந்த முன்னுரையை நான் சொல்லியிருந்தேன். எந்த நோக்கத்தோடு இந்த 11வது அதிகாரம் மாத்திரமல்ல, இந்த எபிரேயர் புஸ்தகமே எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்கிறதை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக ஆனவர்களை அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நிந்திக்கிறார்கள், அவர்களை கேலி பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு கூட பாருங்க, நம்ம பிற மதத்திலிருந்து ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு நம்ம கிறிஸ்தவர்களாக வரலாம், அல்லது விசேஷமாய் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாம் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சில துன்பங்களை போராட்டங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் பல மடங்கு அதிகமாக அவர்கள் சந்தித்தார்கள். அப்ப அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை போய் நீங்க பின்பற்றி போய்விட்டீர்களே, சிலுவையில தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராக ஒரு கிரிமினல் போல ஒரு நிர்வாணமாக சிலுவையில மறித்த ஒரு சாதா ஒரு மனுஷன், அந்த மனுஷனை நீங்க பின்பற்றி நீங்க போயிட்டீங்க. நம்முடைய மதம் எவ்வளவு பெரிய மதம், 1500 வருஷமா இருக்கிற மதம், ஆபிரகாம் மோசே போன்ற பெரிய பெரிய விசுவாச தலைவர்கள் வீரர்கள் இருக்கிற ஒரு மதம். நம்முடைய எருசலேம் ஆலயம் எவ்வளவு பெரியது, அதுல எவ்வளவு ஆராதனைகள், ஆசாரியர்கள், அவர் போட்டுக்கிற நீட்டான அந்த அங்கிகள், அதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கிறது. நீங்க போய் இந்த இயேசுவை பின்பற்றி போய்விட்டீர்களே என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல, இந்த புதுசா கிறிஸ்தவர்களான அந்த முதல் நூற்றாண்டு யூதத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம். ஒருவேளை நம்ம சரியான விசுவாசத்துல தான் இருக்கிறோமா, அல்லது சரியான ஒரு பாதையை தான் நாம் பின்பற்றி நம்ம செல்லுகிறோமா என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் எவ்வளவு மேன்மையானது. ஆமென். ஆபிரகாம் மோசே மாத்திரம் கிடையாது, முதல் மனுஷன் ஆதாம், அவருடைய மகன் ஆபேல் முதற்கொண்டு எல்லாரையும் இருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தினாலதான் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம், மோசே, ஆபேல், ஏனோக்கு, நோவா இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் சொன்னா, இயேசுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 8வது வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம், அது அப்படின்னு சொல்லி வருகிறது. கர்த்தராகிய இயேசுவை சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராம்? ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டவர் இல்ல, உலக தோற்றம் முதல் கொண்டு அவர் அடிக்கப்பட்டவர். இன்னும் 1 பேதுரு 1:20 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது திருப்ப வேண்டாம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவர். ஆமென். அதாவது உலக தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. பேதுரு சொல்கிறார், உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே. ஆமென். இந்த உலகங்களை எல்லாம் தேவன் உண்டு பண்ணுவதற்கு முன்பாகவே தேவனுடைய தீர்மானத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவராக தீர்மானிக்கப்பட்டு விட்டார். ஆமென். முன்குறிக்கப்பட்டு விட்டார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவே அவர் இருக்கிறார். இன்னும் உலகம் உண்டாக்கப்படவில்லை, ஆதாம் வரல, முதல் மனுஷன் வரல, பாவம் செய்யல, உலகம் முழுவதும் பாவ ஜனங்களாய் மாறல. அதற்கு முன்பாகவே இயேசு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அவரை குறித்த அந்த சுவிசேஷம், அவரை கிறிஸ்துவை குறித்த அந்த உபதேசங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். அதைத்தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். அதை விசுவாசித்துதான் அவர்கள் தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். இது யூத மதத்தார்களாக இருந்தபடினால் அல்ல, அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒரு நல்லவர்களாக இருந்ததனால் அல்ல, மாறாக இந்த இயேசுவை அவர்களுக்கு சொல்லப்பட்ட, இத்தனைக்கும் அவர்களுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டார். ஆமென். பலிகள் மூலியமாக, சம்பவங்கள் மூலியமாக, அவர்கள் கீழ்ப்படிதல் மூலியமாக, தேவன் கேட்கிற காரியங்கள் வழியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு வேதம் சொல்கிறது, தம் மூலியமாய் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் கடைசி காலத்துல நமக்காக வெளிப்பட்டார். ஆமென். இப்ப ஒரு சரீரத்திலேயே வெளிப்பட்டு விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த தேவாதி தேவன் மனுஷனாக காணக்கூடியவராக நிஜமாகவே அவர்
வெளிப்பட்டு விட்டார். அல்லேலூயா. அப்ப அவர்களே நிழலாட்டமாக போதனைகளாக சொல்லப்பட்டவர்கள் அவ்வளவு விசுவாசித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எபிரேய அந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் உபதேசிக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம அந்த 2வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். 2வது வசனம் என்ன சொல்கிறது? அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். அதனாலே அந்த முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப தேவனுடைய நோக்கம் ஆதி காலம் முதற்கொண்டு ஏதோ ஒரு மதத்தை உருவாக்குவது கிடையாது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நான் இந்த மதம் அந்த மதம் நம்முடைய கலாச்சாரம் அப்படிலாம் நம்ம சொல்றோமே, கலாச்சாரம் நல்லது, அதில் இருங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, பாவத்தில் விழுந்த உலக ஜனங்கள் அவர்கள் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை விசுவாசிக்கிறதன் மூலியமாக ஜனங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. இது பெயர் வாரியா அல்லது ஊர் வாரியா ஒரு தேசத்துக்கு வாரியா மதங்களை உருவாக்குவது தேவனுடைய விருப்பம் அல்ல. இயேசு சொன்னார், அதனால்தான் என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது, தேவனிடத்துல வர முடியாது, நான் தான் வழி. ஆமென். உங்களுக்கு ஆதி முதற்கொண்டு சொல்லப்பட்டவர் நான் தான். ஆமென். அல்லேலூயா. ஆபேலுக்கு சொல்லப்பட்டவர் நான் தான், ஏனோக்குக்கு சொல்லப்பட்டவர் நான் தான், ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு சொல்லப்பட்டவர் நான் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த முன்னோர்கள் இந்த விசுவாசத்தினாலதான் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள், வேற எதுனாலையுமே இல்ல. அந்த வசனத்தை அப்படிதான் வாசிக்கணும் பாருங்க. அதனாலே முன்னோர்கள் வருது, அங்க விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். அப்ப இந்த முன்னோர்கள் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தது போல ஏனோக்கிலிருந்து நோவா வரைக்கும் இந்த ஜலப்பிரவாயம் வந்து உலகத்தையே அழிச்சது இல்லையா? ஆபேலிருந்து நோவா வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஜலப்பிரவாயம் வந்த பிறகு ஆபிரகாமிலிருந்து தொடங்கி மோசே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், அவர்களுடைய விசுவாசம், அதிலிருந்து எகிப்திலிருந்து வெளியாகி அந்த கானான் தேசத்துக்கு முன்னாடி போகிறது வரைக்கும் யோசுவாவிலிருந்து இன்னும் அந்த தேசத்துக்குள்ளாக சென்று நியாயாதிபதிகள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், இன்னும் பெயர் சொல்லாத அநேகருடைய பெயர்களை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகத்துல 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அவர்களுக்கு எப்படி சொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுங்க, கருத்தாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், ஆனால் அதை சொல்ல வரல நான். 8வது வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆமென். இயேசுவை எத்தனை பேர் அன்பு கூறுகிறீர்கள்? இயேசுவை எத்தனை பேர் அன்பு கூறுகிறீர்கள்? அல்லேலூயா. அவர் காணல, ஆனாலும் அவரை நாம் அன்பு கூறுகிறோம். ஆமென். இப்பொழுது அவரை தரிசிக்கவில்லை, தரிசியாமல் இருந்தும் அவரிடத்துல விசுவாசிக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை தரிசித்திருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க? தரிசனத்துல இல்ல, எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? யாரும் இல்ல. அப்ப வசனம் சொல்லுகிறது, நீங்க தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தின் மேன்மையை பாருங்க. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் களி கூறுகிறீர்கள். தொடர்ந்து அந்த வசனம் வருகிறது. 10வது வசனத்துல, உங்களுக்கு உண்டான அந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எந்த ரட்சிப்பை குறித்து? இயேசு கிறிஸ்து மூலியமா உண்டாகக்கூடிய, அவரை விசுவாசிக்கிறது மூலியமா உண்டாகக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி அதை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்களாம். சரி, 11வது வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்தார்கள். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா? இருந்தார். அவர் தேவன். ஆமென். துவக்கமும் முடிவும் இல்லாதவர், நித்தியமா இருக்கிறார். அன்றைக்கு இருந்த அந்த முன்னோர்களுக்குள்ளாக, அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவியாக அவர்களுக்குள்ளாக அவர் இருந்து அவர் படப்போகிற அந்த பாடுகள், அவருடைய மரணம், அந்த சிலுவை மரணம், அதை குறித்தும் அந்த சிலுவை மரணத்தினால் உண்டாக போகிற ஆசீர்வாதங்கள், அதனால் உண்டாகிற விடுதலை,
அதனால் உண்டாக்கூடிய பாவ மன்னிப்பு, அதனால் உண்டாக்குற அந்த நித்திய மகிமைகள், இதை எல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சரி, 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, அதை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்களாம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே. ஆமென். இவைகளை தெரிவிப்பதற்காக, இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியேற்றப்பட்டது. மறுபடியும் வாசிக்கிறேன். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்கு அறிவிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை பாருங்க. ஏதோ ஒரு பிரதர் வந்து பேசல, ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து பேசல, ஏதோ மனுஷன் வந்து பேசல, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. முன்னோர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லினது போல இன்றைக்கு தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை போதிக்கிறார். ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு போதிக்கிறார். அதை பார்க்க வானதூதர்களும் ஆசையா இருக்கிறார்களாம். எவ்வளவு ஆச்சரியம். ஆமென். வானதூதர்கள் பரலோகத்தில் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிதான் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஒரு காலமும் ஒருவனும் கண்டதில்லை. ஆமென். அவர் மனுஷனாக இந்த பூமியில வந்த பொழுது ஏன் தேவன் மனுஷனாக போகிறார்? ஏன் மனுஷனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறார்? ஏன் அநியாயமா சிலுவையில் அடிக்கப்பட போகிறார்? ஏன் அவர் உயிர் தெழுந்தார்? வானதூதர்களுக்கு புரியல. அவர் பரலோகம் ஏறி சென்றார். பரலோகம் ஏறி செல்லும் போது அதே அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அதே தழும்புகளோடு அவர் ஏறி சென்ற பொழுது கூட வானதூதர்களுக்கு புரியல. ஏன் தேவன் இந்த மனுஷ சரீரத்தோடு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவர் பரலோகத்தில் வந்து என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். அது அவர்களுக்கு புரியவில்லை. இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை மரியாதைக்கு வானதூதன் வந்து சொன்னான். அந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு வானதூதன் சொன்னான். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவுக்கு உதவியாக வானதூதன் வந்தான். சாத்தான் சோதிச்ச போது வானதூதன் வந்தான். ஆனால் அவர்கள் ஒருவருக்கும் தெரியாது ஏன் இந்த தேவன் மனுஷனாக வந்தார், ஏன் சிலுவையில மரித்தார், ஏன் இந்த மனுஷர்கள் கையில போய் கொடுக்கப்பட்டார், ஏன் உயிர் தெழுந்தார், ஏன் பரலோகத்தில் அப்படியே அந்த காயங்களோடு வந்தார் தெரியாது. எப்போ தெரியுமா அந்த வானதூதர்களுக்கு தெரியும்? இன்றைக்கு சபைகளிலே கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போதுதான் தெரியும் அந்த வானதூதர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால்தான் சபை கூடி வருகிற இடத்துல ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ இல்லையோ, தேவனுடைய பரிசுத்த வானதூதர்கள் இங்கே கூடி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாம். அல்லேலூயா. அந்த வானதூதர்கள் கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், தேவனை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தூங்கி வழிந்து கொண்டு இல்ல, உற்சாகமாய் இருந்து கொண்டு வானதூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மைக்கிங் எல்லா மைக்கிங் ஆஃப் பண்ணுங்க. மற்ற மைக் எல்லாம் வச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வானதூதர்கள் உற்சாகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னா பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் மூலியமாகத்தான் அவர்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து மூலியமாக உண்டாக்குன அந்த ரட்சிப்பு, எபிரேயர் நிருபரே அதை எழுதுகிறார். 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 4வது வசனம். அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாற்றி போகுமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். அதாவது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. சொல்லுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. மறுபடியும் சொல்லுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அதை குறித்து நம்ம எப்படி அசட்டையாக இருக்க முடியும்? எப்படி அசட்டை உள்ளவர்களா நீங்க இருக்க முடியும்? தேவன் சாட்சி கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, தேவன் உண்டாக்கி இருக்கிற ரட்சிப்பு, தேவன் மனுஷனாய் வந்து ஏற்படுத்தின ரட்சிப்பு.
திருத்துவத்தின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் வந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தின அந்த ரட்சிப்பை குறித்து எப்படி அசட்டையா இருக்க முடியும்? இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அந்த எபிரேயர் ஆசிரியர் தான் எழுதுகிறார். ஆனால் இந்த முன்னோர்கள் எல்லாருமே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து, அவருடைய பாடுகள், அதனால் உண்டாகக்கூடிய அந்த மகிமைகள், அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அதை அவர்கள் விசுவாசித்து அந்த விசுவாசம் தான் தேவன் அவர்களை குறித்து நற்சாட்சி கொடுத்தார். ஆமென். அதுல நற்சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லையா? 11வது அதிகாரம் 2வது வசனத்துல விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அந்த நற்சாட்சி பெற்றார்கள் என்கிறது எப்படி, அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபிரான்ஸ்ல அது எப்படி வருது? Les anciens sont obtenus un témoignage favorable. ஆமென். தேவனிடத்திலிருந்து சாதகமான சாட்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். இவர்கள் நீதிமானாக நான் பார்க்கிறேன். தேவன் சொல்றார், இதான் அவர் கொடுக்கிற சாட்சி. ஆமென். அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினால தேவன் சொல்கிறார், இவர்கள் நான் நீதிமான்களாக நான் பார்க்கிறேன். அதாவது ஆபேல் நீதிமான், ஆபிரகாம் நீதிமான் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை எப்படி நீதிமானா இருக்கிறானோ அதே நீதிமான் தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அவர்களும். அல்லேலூயா. இயேசு அந்த விசுவாசம் தேவன் அதை அவர்களிடத்துல பார்த்தார். ஆமென். அதை பார்த்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், ஆமென், இவர்களுடைய சிநேகிதர்கள், அல்லேலூயா, இவர்கள் எனக்கு முன்பாக வந்து என்னிடத்துல வந்து விண்ணப்பம் பண்ண தகுதியானவர்கள், இவர்களுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க தகுதியானவர்கள். இதுதான் தேவன் கொடுத்த அந்த நற்சாட்சி. இந்த சாட்சி இன்றைக்கு நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி நாம் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது மூலியமாகத்தான். ஆமென். விசுவாசத்தினால மாத்திரம்தான் நாம் தேவனிடத்துல நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவர்கள் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்களோ அப்படியே நடந்தார்கள். ஆமென். அவர்கள் விசுவாசித்தபடியே தேவனை தேடினார்கள். ஏனோக்கெல்லாம் நம்ம வாசிக்க போகிற தேவனோடு நடந்தான் அப்படின்னு சொல்லி சாட்சிப்பட்டிருக்கிறாங்க. நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா தேவனோடு நடக்கிறோமா? நாம தேவனோடு நடந்தான் என்று சொல்லி சாட்சிப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் பார்த்தா தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி அவன் சொல்லப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால்தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால்தான் தேவனுக்கு என்று பலத்த காரியங்களை அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆமென். அந்த விசுவாசத்தினால்தான் அவர்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். ஆமென். அவர்கள் வாழ்க்கையில வந்து எந்த நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அதை தங்களுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தினால்தான் அவர்கள் அதை மேற்கொண்டார்கள். தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து முடித்தார்கள். அதையெல்லாம் நாம் அதுல வரக்கூடிய அந்த நாட்களிலே ஒவ்வொருடைய அந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்களுடைய பிழைப்பு விசுவாசத்துல தான். ஆமென். அதுதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் தொடங்குவதற்கு முன்பாகவே 38வது வசனத்துல பாருங்க. 10வது அதிகாரத்துல Hébreux 10 verset 38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்மா பிரியமா இருக்காது என்றார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆமென். நீங்க வேற எதை செஞ்சும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசத்தினாலதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லைன்னு சொன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். அது சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னுடைய பிழைப்பே விசுவாசத்துல தான் இருக்குது. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமானாக ஆனாங்க. ஆனா அவங்க நீதிமானாக ஆன பிறகும் அந்த விசுவாசத்தினாலதான் பிழைப்பை நடத்தணும். அல்லேலூயா. விசுவாசத்தினால்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். விசுவாசத்தினால்தான் அவர்கள் நடந்தார்கள். இந்த போதனை எதுக்காக கொடுக்கப்படுகிறது? எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரத்தில் இந்த 2வது வசனம் எதற்காக காண்பிக்கிறது? தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய அன்பை காண்பிக்கிறதுக்காக அல்ல, மாறாக உங்களுடைய விசுவாசம். ஆமென். அந்த முன்னோருடைய விசுவாசத்தை அவர் வலியுறுத்தி அங்க சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தினால்தான் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, பூமியில வந்த பொழுதும் அவர் அந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணார் பாருங்க. அந்த விசுவாசத்தை பார்த்துதான் கர்த்தர் அவர்களுக்கு நன்மைகளை செய்தார். ஆமென். விசுவாசத்தை பார்த்துதான் அவருடைய போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுத்தார். விசுவாசத்தை பார்த்துதான் வியாதிகளிலிருந்து சுகப்படுத்தினார். விசுவாசத்தை பார்த்துதான் பிசாசுடைய கிரியைகளிலிருந்து அவர்கள் ஜெயம் பெறும்படிக்கு அவர்களை செய்தார். அல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரத்துல நாம் இதை ஏற்கனவே இந்த விசுவாசத்தின் போதனையை ஆரம்பிக்கும் பொழுது இங்க இருந்து தான் ஆரம்பிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மத்தேயு 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். இங்க மத்தேயு 9வது அதிகாரம் 27 30 வரை உள்ள வேத வசனங்களிலே ஒரு சம்பவம் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதாவது நம்முடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியம், நான் தேவன் மேல வைக்கிற அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இத்தனை வசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இயேசு இதை செய்து காண்பித்தார், இந்த அற்புதங்களை செய்தார். இந்த அற்புதங்கள் மூலியமாக சீடர்களுக்கு இயேசு போதித்தார் விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது, அது விசுவாசம் எப்படி செயல்படுகிறது, விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அதனால எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் இந்த அற்புதங்கள் மூலமாக இயேசு சீடர்களுக்கு போதித்தார். பிறகு இயேசுவுக்கு பிறகு சபைகளில் இதுதான் போதித்தாங்க. பேதுரு, யோவான் இவங்களை என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? சபையில போய் இதையே தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த அற்புதத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த அற்புதத்தை கேட்டு கேட்டு கேட்டுதான் மத்தேயு, மார்க்கு இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஏவி நம்முடைய பிரயோஜனத்திற்காக அங்க அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க எனக்கு பெரிய ஒரு பாடம் இருக்கிறது, எனக்கு பெரிய ஒரு உபதேசம் இருக்கிறது. அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நான் வேதத்தை படிக்கணும். சும்மா பலபலன்னு பைபிள் எழுதில பாருங்க, சும்மா எழுதுற ஒரு ஒரு புள்ளிக்கும் ஒரு கமாவுக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. ஆமென். என்னுடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுங்க, என்னுடைய பிரயோஜனம், என்னுடைய பிரயோஜனத்திற்காக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 2 குருடர்கள் கர்த்தராகிய இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும், கண்களை சுகமாக்கணும் என்று அவங்க விரும்புகிறார்கள். இயேசுவை கூப்பிடுறார்கள். இயேசு நடந்து வீட்டுக்கு வந்துட்டார். அவர்கள் பின்னாடியே வந்து இயேசுவை பின்பற்றி பின்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப வீட்டுக்கு வந்த பிறகு இயேசு அவரிடத்துல 13வது வசனத்துல, மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனம், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த குருடர்களுக்கு கண் பார்வை தெரிய வேண்டும். ஆமென். அப்ப இயேசுவை தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னு சொன்னா, தாவீதின் குமாரன் வரும்போது கண்களை குருடை சுகமாக்குவார், கண்களை திறப்பார். அப்ப அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், வேத வசனத்தின் மூலமா அறிந்திருக்கிறார்கள். அப்ப இயேசுவை கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். இது என்ன செய்யறாங்க? வாயினால அறிக்கை செய்கிறாங்க இல்லையா? கூப்பிடும் பொழுது வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள். இப்ப இயேசு கண்டுக்காத போல வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அதாவது இருதயத்துல நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம கூட பாருங்க, தேவனை நல்லவர், பெரியவர், அற்புதர், எல்லாம் செய்ய வல்லவர் என்று சொல்லலாம் நம்ம துதிக்கிறோம், பாடுகிறோம். கர்த்தர் அன்பானவர் என்று சொல்லி பாடுகிறோம், துதிக்கிறோம், வாயினால அறிக்கை செய்யறோம். அது அங்கதான் ஆரம்பிக்குது. அது அப்படிதான் செய்யணும். விசுவாசம் அப்படிதான் செயல்படுது. ஆனால் உண்மையாக நான் இருதயத்துல விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் நல்லவர்னு சொல்றேன், பாடணும். அவர் நல்லவர்னு சொன்னா அவர் என்ன கூப்பிடுறதுக்காக வச்சு பேராது? நல்லவரே இங்க வாங்க, நல்லவரே அங்க போங்க கூப்பிடுறதுக்காக வச்சு பேரா? இல்ல, அவர் நல்லதை செய்வார். ஆமென். அப்ப இவருடைய குறிப்பிட்ட அந்த போராட்டத்தின் மத்தியில, சூழ்நிலையின் மத்தியில அவர் நல்லவர், அப்ப நன்மையை செய்வார். அதை நான் விசுவாசிக்கணும் பாருங்க. ஆமென். இவங்க சும்மா தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே சொல்றாங்க. இயேசு சரி பார்த்தனே வந்தார், சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்து கேட்கிறேன், எனக்கு வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறையா? அப்ப அவங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே எதை விசுவாசித்தாங்க? எதை விசுவாசித்தார்கள்? இயேசு தாவீதின் குமாரனை விசுவாசித்தாங்க. அவருக்கு வல்லமை இருக்குது என்று சொல்லி
விசுவாசித்தார்கள். நாமும் கர்த்தரை அப்படித்தான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் நல்லவர். ஆமென். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உண்மையானவர். பொய் சொல்ல மாட்டாரு, மாத்தி மாத்தி பேச மாட்டார், உண்மையுள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பர்சனலா தனிப்பட்ட விதத்துல அன்பு செய்கிறார். ஆமென். இதை நான் அந்த சூழ்நிலையில நான் அதை விசுவாசிக்க வேண்டும், இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். ஏன் இருதயம் சொல்லணும் தெரியுமா? மூளையில விசுவாசிக்கிறதும் இருதயத்துல விசுவாசிக்கிறதும் சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, நான் இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நிஜமாக இருக்கிறதாகவே நான் நடக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறதாகவே பாவித்து, அவர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே பாவித்து பார்த்து அப்படியே நான் நடப்பேன். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்ப இயேசு அவருடைய கண்களை தொட்டு சுகமாக்கினார். சுகமாக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லணும்? என்னுடைய வல்லமையின்படியே உனக்கு சுகமாகட்டும், எனக்கு சுகமாக்குற வரம் இருக்கிறது, எனக்கு வரத்தின்படியே சுகமாகட்டும் சொல்லி இருக்கணும். ஆனா அதெல்லாம் சொல்ல இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எதை அங்க வலியுறுத்துகிறார்? இந்த பகுதியை பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? எனக்கு சொல்லப்படுகிற அந்த போதனை என்ன இந்த இடத்துல? நான் வைக்கிற விசுவாசம். ஆமென். அவர் வல்லமை உள்ளவர், அது மாறாது. அவர் வல்லமை உள்ளவர் என்பது அந்த குருடனுக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. ஆனால் இயேசு அதை வலியுறுத்தவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், அது மாறாது. ஆனால் உன்னுடைய விசுவாசம், ஆமென், உன்னுடைய விசுவாசம், அல்லேலூயா, அதை வலியுறுத்துகிறார் கர்த்தர். ஆமென். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கே வலியுறுத்துகிறார். ஆமென். அப்ப அதை எப்படி செயல்படுத்தி பாருங்க. வசனத்தின் மூலமாக இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டு அதை வாயினால் அறிக்கை செய்கிறான், இருதயத்திலே விசுவாசிக்கிறான். ஆமென். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுகிறது எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? ரோமர் 10வது அதிகாரத்துல பலமுறை நம்ம வாசித்து இருக்கிறோம். வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசிக்கணும். என்ன என்று சொல்லி? இயேசு எனக்காக மரித்தார். சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார். தேவன் அவரை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். சொல்லுங்க, தேவன் இயேசுவை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அவரை ஆண்டவராக கர்த்தராக உயர்த்தினார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதை நான் வாயினால அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசித்து கீழ்ப்படிகிறார். கீழ்ப்படிதல் தான் ஞானஸ்நானம். ஆமென். நான் வாயினால அறிக்கை செய்து இருதயத்தில் நான் விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறேன். இதுதான் கிறிஸ்தவத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி. அதெல்லாம் டோர், அதான் என்ட்ரன்ஸ், அதுதான் முதல் படி. இதுக்கப்புறம் நீங்கள் எதை பெற்றுக் கொள்ளுகிறதாக இருந்தாலும், தேவனிடத்திலிருந்து எந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதாக இருந்தாலும், சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானத்துக்காக இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஒரு எதிர்காலத்துக்காக இருக்கலாம், கடன் பிரச்சனைக்காக நீங்க இருக்கலாம், அல்லது பிசாசுடைய போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையாக இருக்கலாம். எதை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். என்ன? வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதிகளை பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன். இது நீங்க சும்மாவே நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா வாழ்வேன், என் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க சொல்லி பாருங்க, அது இருதயத்தில் அது இறங்கும். ஆமென். இருதயத்தில் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. குறை சொல்லி அந்த பிரச்சனை பண்ணி குடும்பத்துல அப்படி போராட்டங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு பதிலாக என் குடும்பம் வாழ்ந்து செழித்திருக்கும். அல்லேலூயா. என் கணவன் இயேசு சபையை அன்பு செய்கிறது போல என் கணவனுடைய அன்பு என் மேல இருக்கும். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் கணவருக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. என் குடும்பத்துல நான் திராட்சை செடியை போல நான் இருப்பேன். அன்பு, சகிப்பு, பொறுமை, நான் அந்த இச்சை அடக்கம் அதையெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதல்ல அந்த விசுவாசம் உண்டால் வாயினால சொல்ல சொல்ல அறிக்கை பண்ண
இருதயத்துல அந்த விசுவாசம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அங்க எதை வலியுறுத்துகிறார்? என்னுடைய விசுவாசத்தை அவர் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. காரணம், அவருக்கு எப்பொழுதுமே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை மாறாது. ஆமென். அது எப்பவுமே அது கேள்வி கிடையாது. மாறாக நீ விசுவாசிக்கிறியா? ஆமென். நீ விசுவாசிக்கிறியா? ஆமென், அல்லேலூயா. நான் அந்த விசுவாச வார்த்தையை வேதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறதை நான் காண்பேன். கோடி கோடியான ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறுது. ஆமென். புதிய உபதேசம் இல்ல, இந்த உலகம் முழுவதும் ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் மாறுகிறது. அவரை தேடினவர்களை அவர் கை விடுகிறதே இல்லை. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே விசுவாசித்து நம்பி இருப்பார்கள். அவரை தேடி வந்தவர்களை ஒரு வெறுமையாக அவர் தள்ளுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. சரி, வேறொரு பகுதியை எடுத்து வாசிக்கலாம். மார்க் 9வது அதிகாரத்துல 14 27 வரை உள்ள வேத வசனங்கள். மார்க் 9வது அதிகாரம் 14 27 வரை உள்ள வேத வசனங்கள். அந்த வேத பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலை மேல ஒரு சில சீடர்களோடு ஜெபிக்க அவர் சென்றிருக்கிறார். கீழே சீடர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மகன், அவருடைய அப்பா அந்த பையனை இயேசுவிடத்துல அந்த இயேசுவை பார்க்கும்படிக்காக கொண்டு வருகிறார்கள். சீடர்களிடத்துல கொண்டு வருகிறார்கள். சீடர்களால அந்த அசுத்தாவியை துரத்த முடியல. அப்போ அங்க இருக்கக்கூடிய வேத பாரகர்கள் எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். வரும்பொழுது அந்த ஜனக்கூட்டத்துல அங்க இருக்கிறவர்களை பார்த்து என்ன நடக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இப்ப அந்த 17வது வசனம், மார்க் 9வது அதிகாரம் 17வது வசனத்துல அந்த அப்பா பேசுகிறார். அந்த அசுத்தாவி பிடித்த மகனுடைய அந்த அப்பா சொல்லுகிறார், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். அது அவனை எங்க பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீடர்களிடத்தில் கொண்டு வந்தேன். சீடர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். என்ன சொல்றான்? என்னுடைய பையனுக்கு அசுத்தாவி பிடித்திருக்கிறது. அவன் அந்த வியாதியை பற்றி டீட்டெயிலாக சொல்றான். சொல்லிட்டு உங்களுடைய சீடர்களிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவர்களால் அதை துரத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்தா கொஞ்சம் ஒரு லீடர் மாதிரி இருக்கிறார், ஒரு ஷெஃப் மாதிரி இருக்கிறார். சரி, இவருக்கு கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும் போல, இவருக்கு கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் வல்லமை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவரிடத்துல வந்து சொல்றான், உங்க சீடர்களால முடியல, அவங்களாம் கொஞ்சம் வல்லமை போதுமான அளவுக்கு வல்லமை இல்லை போல, உங்களை பார்த்தா கொஞ்சம் வல்லமை இருக்கிறது போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவிடத்துல அவன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னைக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவ ஜனங்கள் அந்தந்த ஊழியரிடத்துல போயிட்டு அங்க டெலிஃபோன் பண்ணி இங்க டெலிஃபோன், எங்கெங்கெல்லாம் லைன் நிற்குதோ அங்கெங்கெல்லாம் போய் லைன் நின்றுவாங்க. மாட்டேன், இந்த ஊழியர் அந்த ஊழியர், அவர் ஜெபித்தா நல்லாகும், இவர் ஜெபித்தா நல்லாகும், இவர் கொஞ்சம் பவர் அதிகம், அவர் கொஞ்சம் வல்லமை அதிகம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க அந்த சபைக்கு போகலாமா, இந்த சபைக்கு போகலாமா, அங்கெல்லாம் அதெல்லாம் வல்லமை அங்க இல்லை. எங்க இருக்குதுன்னு இயேசு சொல்லுவார் பாருங்க. சமீபத்தில் கூட ஒரு அம்மா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஏற்கனவே ஒரு அவங்க போகிற அந்த ஊழியருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நடக்கலை, அந்த பிரச்சனைகள் மாறலை. அப்புறம் வெளி தேசத்தில், இங்கே நம்ம யூரோப்பில் வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு சில சமயத்தில் ஜெபித்திருக்கிறார். அவர் இப்போ ஃபோன் பண்ண அவரையும் லைனில் பிடிக்க முடியல. எல்லாம் போய் கடைசியில் யார்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே ஜெபிச்சாங்க, சரியாகல, இங்கே இது பண்ணல, யாருக்கும் யாரும் எங்கேயும் போனாலும் அந்த விடுதலை கிடைக்கல, நீங்க ஜெபிங்க. நான் ஒரு சில டைம் ஜெபித்து இருக்கிறேன். அப்போ எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் வருது, ரவுண்டு போயிட்டு மறுபடியும் வருது. அப்போ அந்த மாதிரி தான் பாருங்க, இந்த இந்த அசுத்தாவி பிடித்த மகனுடைய அப்பா சில இடத்துல போனேன், அந்த இடத்துல போனேன், சுகமாகல, அவங்களால துரத்த முடியல, இப்போ உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். பிரச்சனை சீடர்களிடத்துல இல்லை, சபையில இல்லை பிரச்சனை, ஊழியக்காரர்களிடத்துல பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஊழியர்களிடத்துல பிரச்சனை இல்லை. இப்போ இங்க சீடர்கள் கொஞ்சம் அந்த ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறாங்க. இயேசு பூமியில இருக்கும்போது அவங்களே அதெல்லாம் அசுத்தாவி துரத்துவதற்கெல்லாம் பிராக்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பதான் அவங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ
ஊழியத்துல அந்த ஊழியர்களிடத்திலேயோ இந்த சபையிலேயோ நான் 10 தடவை போயிட்டு வந்தேங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. இத்தனை தடவை ஜெபித்தாங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. இல்ல அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. அப்படி சொல்ற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இங்க இருந்து கடிதம் எழுதி தூர தேசத்துக்கு எல்லாம் போடுவாங்க. அங்க இருந்து இங்க போன் பண்ணுவாங்க, இங்க இருந்து அங்க போன் பண்ணுவார்கள். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் 19வது வசனத்துல? அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே. யார சொல்றாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியே. சீடர்களும் சொல்லலாம், அந்த அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து, அந்த வேத பாரகர்கள் இருக்கிறாங்க, அந்த அப்பா இருக்கிறார், அந்த சீடர்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்தா சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாங்க. ஏசு நான் சொல்றேன், சரி உங்களால முடியல, சரி நான் எது வரைக்கும் தான் உங்க கூட இருப்பேன், யார் இடத்துல வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல ஏசு. ஏசு அங்க என்ன சொல்றாங்க, நீயே அதை செய்திருக்க வேணும், இன்னெல்லாம் அது நடந்திருக்க வேணும், இன்னெல்லாம் அது விடுதலை உண்டாயிருக்க வேணும், சரி பரவாயில்ல அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கொண்டு வந்த உடனே இயேசு என்ன பண்ணணும்? அவனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இப்போ அந்த பையன் புரண்டு கொண்டு இருக்கிறான், கீழே நுரை தள்ளி பல்ல கடித்து கொண்டு புரண்டு கொண்டு இருக்கிறான். அவர் கர்த்தராகிய இயேசு கூலாப்பாக திரும்பி அந்த அப்பாவை பார்த்த தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். இப்போ மறுபடியும் அந்த அப்பா மறுபடியும் பேசுறாரு. அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. இப்பதான் கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்றான், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்களுக்கு, எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ உங்க சீடர்களால செய்யக்கூடல, செய்ய முடியல. இப்போ உங்களை பார்த்தா கொஞ்சம் லீடர் மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வல்லம் இருக்கிறது மாதிரி இருக்குது. சரி, இப்போ நீங்க ஏதாவது செய்யக்கூடுமான உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய வல்லமையெல்லாம் காண்பித்து நீங்க ஏதாவது செய்யக்கூடுமானால், 3 வார்த்தை சொல்ற, நீங்க ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப முதல்ல உங்களால் கூடும்னா செய்யுங்கன்னு கேட்கறான். 2வது எங்கள் மேல மனம் உங்களுக்கு இறங்குனாக்கா எனக்கு செய்யுங்கன்னு கேட்கறான். 3வது எனக்கு உதவி செய்யுங்க, உமக்கு சித்தம் இருந்தால், உமக்கு பவர் இருந்தா, உங்களால செய்ய முடியும்னு சொன்னா ஏதாவது எனக்கு பார்த்து செய்யுங்க சொல்லிட்டு, இப்போ இயேசுவை ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, அதாவது இப்போ என் கையில ஒண்ணும் இல்லை, அந்த அப்பாவுடைய பொசிஷன் இப்படி, என் கையில ஒண்ணும் கிடையாது. இப்போ என் மகன் சுகமானாலும் சுகமாட்டாலும் அது உங்க பாடுதான், என்னால ஆக போறது ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சாக்கா செய்யுங்க. இப்போ இல்லை உங்க சீடர்களால முடியாதுன்னு சொன்னது போல நீங்களும் உங்களால முடியாம போயிட்டா நான் அப்படியே போயிடுறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த வெயிட் எல்லாத்தையும் தூக்கி இயேசு மேல போட்டான் பாருங்க. இவங்க அற்புதம் நடந்தாலும் நடக்காட்டினாலும் இயேசுதான் காரணம் இல்லையா? அப்போ உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சாக்கா நீங்க செய்யுங்க, என் மேல ஏதாவது மனம் இறங்கினா அதை செய்யுங்க, உங்களால உதவி செய்ய முடியும்னாக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிறைய பேர் பாருங்க, எல்லாம் அவருடைய சித்தம், அவருடைய சித்தம் இருந்தாக்கா நடக்கும் தானே இல்லையா? அவருடைய சித்தம் இருந்தால் நடந்துடும் தானே. அப்படி நடக்கல, அவருடைய சித்தம் இல்லை. நான் சுகமாகுவது தேவனுடைய சித்தம். ஆமென். என் குடும்பத்துல சமாதானம் இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். நான் செழிப்பா வாழ்ந்திருக்கிறது தேவனுடைய சித்தம். ஊழியத்தை வெற்றியோடு செய்கிறது தேவனுடைய சித்தம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது தேவனுடைய சித்தம். இதுக்கெல்லாம் சித்தத்தை கேட்க தேவையில்லை, அவருக்கு சித்தமா இருக்கிறார். இப்ப என்ன சொல்றான், உம்மால ஏதாவது செய்ய முடிஞ்சா எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது இயேசு பாருங்க, அவர் அப்படியே பல்டி அடிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால், அல்லேலூயா சொல்லுங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால், சொல்லுங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் இவங்க என்ன நினைச்சிருந்தா, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது இல்லையா,
தடவை சபைக்கு போயிட்டு வரேன், நான் அந்த ஊழியர்கிட்ட போனேன், இந்த ஊழியர்கிட்ட போனேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவருடைய சித்தம். அது நடந்த அவருடைய சித்தம். அவர் சித்தம் தான் நடக்கும் தானே, சித்தம் தான் நடந்துடும் தானே, குடும்ப பிரச்சனை தீர்ந்துடும் தானே. அவருக்கு சித்தம் வந்தாக்கா ஏன் தான் இந்த இயேசு இப்படி பாடுபடுத்துறாரு, ஏன் தான் இயேசு இந்த பிரச்சனையை கொடுத்து வைத்திருக்கிறாரு, ஏன் தான் இயேசு இந்த குழப்பத்தை வைத்திருக்கிறார், அவர் சித்தமா இருந்தாக்கா ஆகியிருக்கணுமே. இயேசு அப்படியே சொல்றாரு, இல்ல எனக்கு எப்பவுமே சித்தம் இருக்குது. ஆமென். என்னால செய்ய முடியும், என்னால எப்பவுமே செய்ய முடியும். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லு, வேத புஸ்தகம் முழுவதும் சொல்லுகிறது. எல்லாருக்குமே தெரியும் இயேசுவால செய்ய முடியும். அவருக்கு மனம் இறக்கம் இருக்கிறதா? அவன் மேல மனம் இறங்குறதுக்கு மனம் இறக்கம் இருக்கிறதா? மனம் இறக்கமும் இருக்கிறது. ஏன் தான் இயேசு என்னை இப்படி கஷ்டப்பட வைக்கிறாரு? என் மேல அவருக்கு இறக்கமே இல்லை, எங்க குடும்பத்தின் மேல இறக்கமே இல்லை. உதவி செய்ய முடியுமா இயேசுவால? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எப்படி? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப உதவி செய்ய அவரால முடியும். இயேசு சொல்றாரு, இப்ப அது கேள்வி கிடையாது, அதெல்லாம் இருக்கு. எனக்கு வல்லம் இருக்கிறது, என்னால செய்ய முடியும், எனக்கு மனம் இறக்கம் இருக்கிறது, உண்மையில உனக்கு உதவி செய்யவே நான் விரும்புகிறேன், உதவி செய்யவே நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தான் ஆகும். அல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் இந்த அப்பா, அந்த தகப்பன் சீடர்கள் மேல குறைய சொன்னா, சபை மேல குறைய சொன்னா, அங்க போய் தலையை கொடுத்தேன், இங்க போய் தலையை கொடுத்தேன், எங்கேயுமே நடக்கல. இயேசு மேலேயே பழிய போட்டான். இப்போதான் உனக்கு தெரியுது, ஓஹோ என்னுடைய விசுவாசம். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம், நான் விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, உடனே பிள்ளையின் தகப்பன் பண்ண உடனே அந்த இங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாது. அங்கங்க உடனே சின்ன சின்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா எல்லாமே புரிஞ்சிடும் இல்லையா? அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா போதும், எல்லாமே எல்லாம் புரியும். அதுக்கு இழுத்துன்னு இருக்கிறது கிடையாது இல்லையா? தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு இழுத்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே தீர்மானம் எடுத்தாங்க, உடனே அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடுது. அங்கங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்? அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை அப்படிங்கிறது அவன் புரிந்து கொண்டான். இருக்குது, அவன் தான் கொஞ்சமாவது தேடி வந்தான். ஆனால் அவிசுவாசம் நிறைய இருக்குது. ஏன்னா பையனுடைய வியாதி அந்த மாதிரி. அதனால ஒரு பக்கம் விசுவாசம் கொஞ்சம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவிசுவாசம் நிறைய இருக்குது. என் குடும்ப பிரச்சனையை பார்த்தா அவிசுவாசம் தான் அதிகமாக ஆகுது, என்னுடைய வியாதியை பார்த்தா அவிசுவாசம் தான் அதிகமாக வருது, என்னுடைய எதிர்காலத்தை பார்த்தா அவிசுவாசம் தான் அதிகமாக வருது. அவன் என்ன சொன்னான் பாருங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். கண்ணீரோடு சத்தமிட்டு அவன் கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த உதவி செய்யும் கேட்கறது நமது ஆபத்துல உயிருக்கு போராடி கொண்டு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க கத்துறோம், அந்த மாதிரி கேட்கிற பாணியில அவன் கேட்கிறான்னு சொல்லி விளக்க உரைகள் சொல்லுகிறது. கேட்கிறோம் இல்லையா? ஹெல்ப், யாராவது இருக்கிறீங்களா? ஹெல்ப், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி அவன் கதறுகிறான். காரணம், எனக்குள்ள அவிசுவாசம். ஆமென். இந்த ஒரு பக்கம் அவிசுவாசம் நீங்கணும், இன்னொரு பக்கம் விசுவாசம் வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், அந்த போதனைகளை கேட்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் விசுவாசம் உருவாகும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுனால வரும். அல்லேலூயா. அந்த வந்த விசுவாசம் தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தினால, சபைப்படி வருகிறதுனால, வீட்டுல பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுகிறதுனால அந்த விசுவாசம் வளரும். ஆமென். வளரும். அல்லேலூயா. வளர்ந்து அடுத்தது நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த அற்புதமாக நடக்கும். அல்லேலூயா. இப்ப விசுவாசம் முதல்ல உருவாகணும், அது வளரணும். என்னுடைய கீழ்ப்படிதல் மூலியமா அதை காண்பிக்க அந்த அற்புதங்கள் நடக்கும்.
அடுத்து இயேசு அந்த அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா? 21வது வசனத்துல பையன் பாட்டில் கீழே விழுந்து பிறண்டு கொண்டிருக்கிறான். இயேசு அந்த அப்பாவை பார்த்து இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிடுச்சு என்று கேட்கிறான். ஏன் கேட்டார்? அப்ப அவன் மறுபடியும் அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். வியாதியை பத்தி நல்லா நம்ம டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா இயேசு ஏன் அந்த கேள்வி கேட்டாருனாக்கா, இது உண்டாகி எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்கிறார். எத்தனை நாள் ஆகுது? இவ்வளவு நாளுக்கு நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு, இவ்வளவு நாளைக்கு நீ தேவனை தேடி, அது உனக்குள்ள புரிந்து, அது விசுவாசம் உண்டாகி, அந்த விசுவாசம் வளர்ந்து, அந்த விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துகிறது, என்னுடைய எல்லா பிரச்சனைகள் அந்தந்த சூழ்நிலைகளை எப்படி பயன்படுத்துகிறது, அது எப்படி அற்புதத்தை காண்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதுல வளர்ந்து இருக்கணுமே. இது எங்களுக்கு உண்டா எத்தனை நாளாவது, எத்தனை நாளாவது நீ அந்த ஊழியர்கிட்ட போன, இந்த ஊழியர்கிட்ட போன, இந்த சபைக்கு போன, அந்த சபைக்கு போன. சபையின் உங்களுடைய பிரச்சனை கிடையாது, சபை உங்களுடைய பிரச்சனை கிடையாது, ஊழியர்கள் உங்களுடைய பிரச்சனை கிடையாது. நீ உன்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. சபையில வரும்போது கூட நம்ம உற்சாகமா பாடுறோம், அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் அப்படியே பொங்கி வழிகிறது இருதயத்துல. ஆனா வீட்டுக்கு போன மாத்திரத்துல எல்லாம் புஸ்வாமம் போன மாதிரி எல்லாம் போய்விடுகிறது. ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறேன், ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன், ஒரு போராட்டத்தை சந்திக்கிறேன், விசுவாசத்துக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பாரம்பரிய கிறிஸ்தவர், விசுவாசத்துக்கும் அதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. ஏன் பிரச்சனை? நான் அதுக்காக ஒரு 2 வேலை செய்யறேன், 3 வேலை செய்யறேன், என்னுடைய வியாதி நான் இப்படி செய்யறேன், என் குடும்பத்துல இப்படி போராட்டம் நான் அதனால இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்கும் வாழ்க்கைக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது தேவைகள், இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, இப்படி சூழ்நிலைகள் மாறணும், இப்படி கண்ணீரோடு வேதனையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு சிலர் இப்படி வர சொல்றது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதெல்லாம் பரலோகத்துல தான் போய் நீங்க அங்கதான் கண்ணீர் இல்லை, அங்கதான் வேதனை இல்லை, அங்கதான் பிரச்சனை கிடையாது, இங்க அதெல்லாம் இருக்கும், நீ அப்படித்தான் வாழ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாருங்க. ஒரு வியாதி சொன்ன அந்த வியாதியிலே தான் நீ போக வேண்டியதுதான். என்ன பண்றது? நான் ஜெபிச்சுக்கிறேன், நான் ஜெபிச்சுக்கிறேன். எல்லாம் நம்ம அங்க பரலோகத்துல நம்ம எல்லாம் சந்திக்கும் பொழுது அந்த வியாதியே இல்லாத சரீரம். அதற்காகவா இவ்வளவு வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார்? அதற்காகவா விசுவாசம் போதிக்கப்படுகிறது? இல்ல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் அதை ஜெயித்தேன். இயேசு சொல்லுகிறார், நான் அதை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார்? விசுவாசத்தினால். அல்லேலூயா. அப்ப இங்க கண்ணீர் இருக்குதா? இருக்குது. வேதனை இருக்கிறதா? இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்குதா? இருக்குது. வியாதி இருக்குதா? இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்த வேண்டும். ஆமென். பாக்கெட்ல காசு வச்சுக்கணும் போய் கடையில ஜாமான் கொடுத்து வாங்குற மாதிரி நான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பணம், விசுவாசங்கிறது பணம். ஆமென், ஆமென். அப்ப அந்த விசுவாசம் அவ்வளவு முக்கியமா இருக்கும்போது அதை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறத நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதுல நான் வளர வேண்டும், அதோட ரிசல்ட் நான் பார்க்க வேண்டும். ஆமென். ஒரு சில சமயத்துல நம்ம அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது கூட சும்மா ஒரு மன திருப்தி, அந்த நேரத்துக்கு அப்பா ஒரு 20 வசனம் அறிக்கை செஞ்சோம் போதும், இப்போ மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. பிரதர் செய்தி நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, அதுக்காகவா இவ்வளவு பிரசங்கம், அதுக்காகவா இவ்வளவு பாட்டு, அதுக்காகவா இவ்வளவு விசுவாச அறிக்கைகள் இல்லை. அப்போ அந்த அறிக்கை பண்றது கூட அறிக்கை பண்றதுக்காக நம்ம அறிக்கை பண்ணுறோம். கான்ஃபெஷன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்ப நல்லவர், பெரியவர், கர்த்தர், வல்லவர் அப்படிலாம் நம்ம பாடுகிறோம். சரி, இப்ப வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, அங்கேயும் மறுபடியும் லபோதிபோன்னு சொல்லிட்டு அதனுடைய ரிசல்ட் அங்க நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் பாருங்க. ஆமென். அதை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது மட்டும் ஒரு விதமான ஒரு திருப்தி, ஒரு விதமான அந்த ஒரு பானம் இறங்கின மாதிரி இருக்கும். இது வீட்டுல ஜெபிக்கிறவங்க, வீட்டுல அறிக்கை செய்கிறவங்க, வசனத்தை எழுதி வச்சு அறிக்கை செய்கிறவங்க சொல்றேன். இன்னும் ஒரு சிலர் சுத்தமா பைபிள் இங்க திறக்கிற பைபிள் தான் போய் மூடுறவங்க இருக்கிறாங்க. அதுல காரியங்கள்
ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆனால் நான் சொல்லுகிறது இப்போ ஒரு தெய்வீக ஆரோக்கியத்திற்காக அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்யறதுக்காகவே செய்கிறோம். சரி, கர்த்தர் சொன்னா நம்ம செய்கிறோம் சொல்லிட்டு மாதிரி சொல்றோமே தவிர அந்த விசுவாசம் இருதயத்துல உருவாக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்ப எனக்கு அது தெரியலையா? அவன் கேட்கறான், ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யும், எனக்கு இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு விசுவாசம் உண்டாகட்டும், என்னுடைய அவிசுவாசம் நீங்கட்டும். எனக்கு அது ஆத்துல அடிச்சுட்டு போறவன் கத்தி கூவுற மாதிரி அவன் கூவுகிறான், ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் சபைக்கு வருகிறோம், அதற்காக தான் அவரை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக தான் நடந்தோம், நடக்காது. கர்த்தருக்கே சித்தமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. எப்ப நடக்கும்? இப்ப இயேசு இங்க வருகிறார், இயேசு இங்க வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சாதா ஊழியர் வரும்போது நமக்கு எவ்வளவு உற்சாகம் வருது, இயேசு வந்து நிற்கிறார் வரும்போது நமக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கும். இயேசு என்ன கேட்பார்? இதே தான் கேட்பார், நீ விசுவாசிக்கிறியா? ஆமென். நான் உனக்காக மரித்தேன் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறியா? நான் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விசுவாசிக்கிறியா? உன்னுடைய பாவம், அந்த பாவத்துடைய சகல விளைவுகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்கிறத நீ விசுவாசிக்கிறியா? இயேசு சிலுவையில எல்லாம் முடிந்தது அப்படி சொல்லிதான் மரித்தாரு. ஆமென். எல்லாம் முடிந்தது. எது முடிந்தது? பாவத்துக்காக சகல மன்னிப்புக்காக சகலவற்றையும் செய்து முடிந்தது. வியாதிக்காக சுகம் பெற்றுக் கொள்வதற்கு சகலமும் செய்து முடிந்தது. தரித்திரத்திற்காக சகலமும் செய்து பட்டு முடிந்தது. சாபங்கள், குடும்பத்துல சாபங்கள், கணவன் மூலியமா மனைவி மூலியமா வரக்கூடிய சாபங்கள், அதற்கான சகல நிவர்த்தியை செய்து முடித்து விட்டது, முடிந்தது. பிசாசுடைய தாக்குதல்கள் கணவனுடைய இருதயத்துல மனைவியுடைய இருதயத்துல புகுந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண அதற்குரிய விடுதலையை இயேசு சிலுவையில் செய்து முடிந்தாகிவிட்டது. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிந்தது. கிறிஸ்தவமே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த கிரியைகளின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க என்ன செய்யணுங்கிறது இல்ல, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார். சபைக்கு எதுக்காக கூப்பிடுறோம்? இங்க வாங்க, நாங்க என்ன செய்ய போறோம் உங்களுக்கு, நீங்க வாங்க, நாங்க உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிடும் அப்படியா கூப்பிடுறோம்? இல்ல, இங்க வந்தீங்கன்னா அவர் என்ன செய்தார், அவர் என்ன சிலுவையில செய்து முடித்தார், அதைத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. எதற்காக? எனக்குள்ள அந்த விசுவாசம். ஆமென். நான் அதை விசுவாசிக்கணும். ஆமென். நான் அதை விசுவாசிக்கணும். அது விசுவாசிக்கும் பொழுது நீங்க பாருங்க, முடியாததெல்லாம் முடியும். ஆமென். கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், தீராத வியாதிகளை தீரும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம்? எல்லாம் அவருக்கு சித்தம். சொன்ன இயேசு இங்க வந்தாலும் நீ விசுவாசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், இருதயத்திலிருந்து விசுவாசித்தா போ, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஆனா அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில 75-90% நான் சொதப்பினது இல்லையா? நான் சொதப்பினது, நான் செய்த காரியங்கள், நான் பேசினேன் இந்த வாய், நான் நடந்த விதங்கள், நான் எடுத்த தீர்மானம், நான் சொதப்பினது. சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்காம, குடும்பத்தில் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளாம இல்லையா, நான் சொதப்பினது. ஆனால் அவைகளிலிருந்து என்னை தூக்கி எடுக்கும்படிக்காகவே அந்த விசுவாசத்தை எனக்குள்ள உருவாக்குகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு வியாதி வந்த உடனே டாக்டர்கள் டைம் பிடிச்சி 6 மாசம் தான் சொன்ன உடனே நம்ம அடுத்த 3 மாசத்துலேயே பெட்டி கிட்டலாம் ரெடி பண்ணி குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. எதுக்கு? கடைக்கு போகுது இல்லையா? ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாலே சரி, எந்த கடையில் போய் எந்த மருந்து வாங்கி குடிச்சு உயிரம் ஆயிடுச்சுக்குள்ள எத்தனை பேர் சாகுறாங்க பாருங்க. இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, அதனுடைய முடிவு உடனே பிரியுது தான் முடிவா? யார் சொன்னது?
இப்ப விசுவாசம் எங்க? விசுவாசம் எதற்காக போதிக்கப்படுகிறது? நான் எதிர்நீச்சல் போடுவேன். இவர்கள் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, அவர்கள் எல்லாருமே அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைகளிலே செயல்பட்டார்கள். அல்லேலூயா. வியாதியின் மத்தியில, வியாதியின் படிக்கல் இருக்கும்போது, இல்ல கர்த்தர் என்னுடைய வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்தார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நன்மைகளை சொல்லுவேன், சொல்லி அறிவிப்பேன், கர்த்தருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. அவருடைய நீதி என் மேல இருக்கிறது, அதன் கீழே, அதன் சட்டைகள் கீழே ஆரோக்கியமும் சுகமும் இருக்கிறது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார், வியாதி எல்லாவற்றையும் சுகமாக்கி இருக்கிறார், கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை எனக்கு கொடுத்திருக்கிறார், நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். வியாதி வந்தவனை பெட்டிப்படியை எல்லாம் ரெடி பண்ணிட்டு கல்லறைக்கு போறதுக்கு ரெடி ஆகிறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனை வந்தவனை இல்ல, கர்த்தர் நான் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பார், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரதான் போகிறது, கடன் இல்லாத நாட்கள் வரத்தான் போகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலத்தை அவர் எனக்கு கொடுப்பார், சம்பாதிக்கிற பணத்தை ஞானமாய் செலவு பண்ண எனக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையினாலே நிறைவாக்குவார். கடன் பிரச்சனை ஏறினவனே 4 வேலை தேடுறதுக்கு தான் யோசிக்குமே தவிர, விசுவாசத்தை அதை எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம யோசிக்கிறதே, வேத வசனத்துக்கு நம்ம சொல்லுகிறதே இல்லை. தேவனை அதிகமாக தேடுவதற்கு போகிறது இல்லை, அதிகமா வேலையை தேடலாமே தான் பார்க்கணுமே தவிர தேவனை தேடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றது இல்லை. அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு பிரச்சனை, எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பஞ்சாங்கம் பாட சொல்லுவோம் இல்ல, சரி பிரச்சனையா இந்த ஊர்ல தான் ரொம்ப சுலபமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிரியறதுக்கு தானே ஏற்பாடு பண்றோமே தவிர எதிர் நீச்சல் நான் போடுவேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த குடும்பம், என் குடும்பம் இப்படி இருக்கும் இல்ல, நாளைக்கு என் அலங்கத்துல சமாதானமும் என் அரண்மனைக்குள்ள சந்தோஷமும் இருக்கும். சமாதான கர்த்தர் சமாதானத்தை தருவார். ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறவர் என்னுடைய மனைவியுடைய இருதயத்தை திருப்புவார், என்னுடைய கணவனுடைய இருதயத்தை அவர் திருப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் குடும்பத்தில் உண்டாகும். ஆடல் பாடலின் சத்தம் எங்கள் குடும்பத்தில் கேட்கும். கர்த்தரை ஆடி பாடி ஆராதிக்கிற சத்தம் எங்கள் குடும்பத்தில் கேட்கும். அல்லேலூயா. நான் கர்த்தரை கம்பீரமாய் பாடி எங்கள் குடும்பத்தில் நான் ஆராதிப்பேன். அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆவி, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணுகிற பிசாசு, அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், அவர் என்ற குடும்பத்தில் ஆளுகை செய்கிறார். பிரிவுக்கு இடம் கிடையாது, பிரிவினைக்கு இடம் கிடையாது, சண்டைக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. இப்படிதான் அந்த முன்னோர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சித்தம் அப்படி சொல்றாங்க, எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துராது. நான் தான் தேவனுடைய வசனத்துக்கு நேராக செல்லணும், வசனத்தை புரிந்து கொள்ளணும், போதனைகள் சொல்லப்படுகிறதுக்கு நான் வரணும், தேவனை தேடணும், தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், வீட்டுல வேதத்தை எடுத்து நான் வாசிக்கணும், பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரம்பணும், இனி பிரச்சனைகளை பார்த்து நான் பேச வேணும், மரத்தை பார்த்து பேசுவேன், மலைகளை பார்த்து பேசுவேன், என் குடும்ப பிரச்சனைகளை பார்த்து பேசுவேன். உனக்கு என்ன நன்மை வேணும்? வீடு வாங்கணுமா பேசு. குறைய சொல்லாத. குறைதான் எல்லாருக்கும் தெரியுது, உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேசு. சரீர ஆரோக்கியம் வேணுமா பேசு. அல்லேலூயா. வேலை வேணுமா பேசு. குடும்பத்துல சமாதானம் வேணுமா, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசு. அங்க ஆரம்பி. அதுல எல்லாமே முடிஞ்சிடும் சொல்ல, பேசிட்டா போதும்னு சொல்ல, அங்க ஆரம்பி. அது இருதயத்துல விசுவாசத்தை உண்டாக்கும். உன்னை சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்தும் உள்ள. ஆமென். குடும்ப சமாதானத்துல என்னுடைய பங்கு என்ன? அல்லேலூயா. அதை சீர்படுத்தும். ஆமென். அதிகமா கர்த்தரை நான் தேடுவேன், அதிகமா அவரை நான் பற்றிக் கொள்வேன், அவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். எந்த குடும்பம் சண்டையும் சச்சரவுமா இருந்தது, குடும்பமாய் வந்து எங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். எந்த வியாதி சாக்கு போக்கு, எத்தனை சாக்கு போக்கு, அதெல்லாம் மீறி அப்படியே மான் கால்களோடு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு, கழுவின் சட்டைகளோடு வந்து கர்த்தரை ஆராதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் 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 கடன்
பாக்கெட்ல கையை விட்டு பித்தளை காசு இருக்குதான் மஞ்சள் காசு இருக்குதான்னு பார்த்து போட்டது எல்லாம் போதும். இப்போ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். உங்கள் விசுவாசம் அதை மாற்றும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியா? ஆமென். என்னால எல்லாம் செய்ய முடியும், எனக்கு மனது இருக்காம போதுமான அளவு இருக்குது, உனக்கு உதவி செய்ய எனக்கு ஆகும். நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆமென். விசுவாசம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே கதறுங்க, அந்த இடத்துல கேளுங்க. விசுவாசத்தை அவர் தான் துவக்குகிறார். அல்லேலூயா. வெற்றியாக முடிப்பார். நம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செய்வோம்.